காசை வைத்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல, ஆகச் சிறந்த கருத்தை வைத்து அரசியல் செய்ய வந்தவர்கள் உங்கள் பிள்ளைகள். தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தி போல இருக்க வேண்டும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். தலைவன் என்பவன் குறிப்புகளோடு பேசுபவன் அல்ல, குறிக்கோளோடு பேசுபவன். தலைவன் என்பவன் தாளிலிருந்து பேசுபவன் அல்ல, தன் தலையிலிருந்து பேசுகிறவன் தான் தலைவன். 5 ஆண்டு காலம் ஆட்சியை செய்துவிட்டு அடுத்த தேர்தல் வரும்போது என்ன பிரச்சனை என்று கேட்க வருகிறீர்கள் என்றால், எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் தான் நீ ஆட்சி செய்து கொண்டிருந்தாயா என்ற கேள்வி நமக்கு எழ வேண்டும். ஒவ்வொரு முறையும் மக்களிடத்திலிருந்து பிரச்சனையை கேட்க வருவது, மக்களின் கனவு என்ன என்று கேட்பது. எங்களுக்கு ஒரே கனவுதான், உங்களை எல்லாம் ஒழிப்பது. அது ஒரே கனவுதான். ஊழல் லஞ்சம் ஒரு பக்கம், உண்மை நேர்மை ஒரு பக்கம், உங்கள் பிள்ளைகள் உண்மையின் நேர்மையின் பக்கம். இலவசம் ஒரு பக்கம், இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம், அது ஒரு பக்கம். இந்த நிலத்தில் இருக்கிற பிரச்சனை கணக்கில்லாத போராட்டம், ஏழ்மை வறுமை ஊழல் லஞ்சம், ஆசிரியர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், எல்லோரும் மகளிர் சுய உதவி குழு போராட்டம். இத்தனை பிரச்சனைகளை தந்தவர்கள் ஒரு பக்கம். இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ன வரும்? மரவள்ளிக்கிழங்கு போரா தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி, அங்கே வேலை, வாழ்விடத்திலேயே வேலை, என் மக்களுக்கு அரசு வேலை. தக்காளி வரும், தக்காளியிலிருந்து ஜாம் ஊறுகாய் தயாரிக்கிற தக்காளி உணவு தேவைக்கு அரசு, கத்தரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையும் அரசு விளை வைக்கும். கரும்பு விளையுதா, கரும்புல இருந்து போடுறா. வாழை விளையுதா, வாழையிலிருந்து போடுறா. தென்னை இருக்கா, தென்னையிலிருந்து தொழிற்சாலை. எப்படி தென்னையிலிருந்து பனையிலிருந்து இந்த வேளாண் நிலத்திலிருந்து வேளாண்மையை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தில் உங்கள் மகன் உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை மாற்றி படைக்கிறேன். அந்த கனவை உங்கள் கண்முன்னே விரிக்கிறேன். எந்தெந்த நாடும் உலகில் பல்வேறு நாடுகள் என்ன 35 கூட்டம் தான் இருக்கு. என் கனவு ரொம்ப பெருசு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒன்னொன்னா சொல்லிட்டு போறேன். உனக்கு தான் கையில வச்சிருக்கிய ஒரு டிவி வச்சிருக்க, கையில உள்ளங்கையில ஊடகம் வச்சிருக்க, தட்டி பார். சீமான் ஸ்பீச் லேட்டஸ்ட் போடுறா, வரும்டா, பாருடா. இந்த மாதிரி உனக்கு ஒரு அண்ணன், உனக்கு ஒரு தம்பி, உனக்கு ஒரு மாமா, உனக்கு ஒரு மச்சான், உனக்கு ஒரு மகன் இனி எந்த காலத்திலையும் பிறக்க மாட்டான். என்னை பிரசவித்தவன். சமரசம் இல்லாமல் சண்டை செய்வேன் உங்கள் மகன். எத்தனை ஆயிரம் கோடி தருவேன் சொன்னாலும், எவ்வளவு பதவி தருவேன் சொன்னாலும் சரணடையாமல் என் மக்களுக்காக, என் மண்ணுக்காக, என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் யாரு கெடுத்தாலும் நாங்கள் தடுப்போம், போராடுவோம். அந்த உயர்ந்த கனவோடு களத்தில் நிற்கிற பிள்ளைகள் எங்களை கவனியுங்கள். எல்லாம் எப்படி இருக்கும்? இது 3 துண்டிச்சுட்டான். எதுல? இலவசத்துல. இத அறிவிச்ச முகம் எப்படியா இருக்குது? 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு மறுபடியும் நீ ஃப்ரீ ஸ்கீம்னு அறிவிச்சுக்கிட்டு எங்களை ஏமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்காண்டா. நீ எங்களை கடங்கார பைய மக்களை நீ பாட்டு கையெழுத்து போட்டு கடன் வாங்கி செத்துப்பிட்டு கடற்கரையில் போய் கல்லறை கட்டி படுத்துக்கிடுவேன். உனக்கு ஏன்னா உனக்கு அதுக்கு நான் கடப்பாறை மண் வெட்டி கொண்டு வந்து இடிக்கணும். ஒரு தண்ட செலவு. என் அன்பு சொல்ல கொலை பண்ணான், கற்பழிச்சான். எத்தனை தொற்ற சொல்ல பொண்ணை பாப்போம். நான் வந்து உட்காந்துடுறேன், தொற்ற சொல்ல பார்ப்போம். வந்தவன சாராய கடையை மூடுறேன். டாஸ்மார்க் பொருளாதாரம் எனக்கு வேண்டாம். சாராயம் வித்து வர்ற காசு வேண்டாம். பால் 3 லட்சம் கோடி பால், 50,000 கோடி சாராயம். இது உயிரை எடுக்க, அந்த உயிரை கொடுக்கும். சாராயத்தை மூடுறேன், பால் பொருளாதாரத்துக்கு போறேன். நெல் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனால் இதையெல்லாம் ஒரு நல்ல மன்னன் அமையவில்லை என்றால், நல்ல தலைமை அந்த நாட்டுக்கு உருவாகவில்லை என்றால் இதெல்லாம் உயிரா இருக்காது. இப்ப நெல்லு நீரும் உயிரா இருக்கா?
மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். மன்னன் சரியாக இருந்தால் தாண்டா இது உயிரா இருக்கும். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இது பயனற்று போயிருங்கிறான். நல்ல ஒரு தலைமை இல்லை என்றால் இதுவெல்லாம் பயனற்று போகும். இது உனக்கு தெரியும். பயனற்று போகுதா இல்லையா? நீர் இருக்கா அவனுக்கு? நெல்லை அப்பனும் சித்தப்பனும் விளைய வச்சு கொண்டு வந்து போட்டா வாங்கி உரிய காசை கொடுத்து கொள்முதல் அகவிலையை கொடுத்து ஒரு சேமிப்பு கிடங்களை சேமிக்க துப்புல்ல. சாராய பாட்டில் கொண்டு போய் குளிரூட்டப்பட்ட அறையில பூட்டி ஒரு சிசிடிவி கேமரா வச்சு காவலர்களை காவலுக்கு போக்கிற சனியம் பிடிச்ச அரசு சாப்பிடுற உணவுப் பொருளை தெருவில் போட்டு முளைக்க விடுதுடா பைத்தியக்கார பாரு. அப்ப 800 கோடி மக்கள்ல 700 கோடி மக்களுக்கு தண்ணி இல்லை. இப்ப என்ன சொல்றான் ஐநா? என்ன சொல்லுது? இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு ஒரு அறிக்கை விட்டு போயிட்டான். உன் தமிழ்நாடு என்ன சொல்லுது? 10 மாவட்டங்கள்ல நிலத்துக்குள்ள நீர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருது. அவ்வளவுதான் சமூக பொறுப்பு, அரசின் கடமை, அவ்வளவுதான். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த இடத்துல நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு என்னடா வழின்னு திட்டம் சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? இல்ல. அவன் தான் 1,35,31,00,000க்கு 5,000 ரூபாய் பேங்க்ல போட்டான். வாக்கா வந்துடும், ஜெயிச்சிருவோம், மறுபடியும் வந்துருவோம். அந்த மப்பிள தர்றானே, நீ சிந்திக்க மாட்டான். ஏன்னா உன் கையில வீரன் இருக்கான். பொட்டாச்சு ஊத்தி ஊத்தின்னு வச்சுக்கா, அப்படியே வீரன் வீரன் அதான் வீரன். ஏண்டா குவாட்டர் போத்தலுக்கு சாராயத்துக்கு அவனாது வீரன் பேர் வைப்பானா? ஏய், அப்ப பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை, புலித்தே, மருதுவண்டிக்கெல்லாம் என்னடா பேர் வைக்கிறது? ஆஃப் குவார்டர்னு வைக்கிறதாடா? கால கொடுமை. வேண்டிய நீரை தேக்கி நீர் பற்றாக்குறை என்கிற சொல் இல்லாது ஒழிக்கிறேன். எவனுக்கிட்டே நான் வந்து உட்கார்ந்தவன கன்னடர்களுக்கு, கேரளாவில் இருக்கிற தலைவர்களுக்கு சொல்லுவேன், நீங்க எனக்கு தண்ணி தர வேண்டாம். அது மாதிரி என்கிட்ட இருந்து எதுவும் உங்களுக்கு வர வேண்டாம். எது வர வேண்டாம்? நரிமணம் பெட்ரோல், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம், அரசு ஊழியர்கள் அரசிடம் மருத்துவம் பெறுவது, அமைச்சர்கள் அரசிடம் மருத்துவம் என்பது அவசியம்னு சட்டம் போட்டுருவேன். தானா தரம் உயர்ந்துடும். உயிர் வரை கொடுத்துட்டேன். இனி அறிவு, கல்வி எப்படி கொடுப்பேன்னு சொல்லணும், அப்புறம் வேலை எப்படி கொடுப்பேன்னு சொல்லணும், வளர்ச்சி எப்படி கொண்டு வருவேன்னு சொல்லணும். அது வேற ஊர்ல இதே மாதிரி போட்டு காட்டுறேன். நீ வலையொலியில லேட்டஸ்ட் சீமான் ஸ்பீச்னு போர்டு வரும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணும்? லைக் போடாத, அண்ணனுக்கு ஓட்ட போடு. புரியுதா?